ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு தொக்கு செய்யலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது சட்னின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நம்ம சாப்பாட்டோட இதை வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் முருங்கைக்கீரையை வந்து நல்லா நம்ம உணவோட சேர்த்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரையை உருவிடலாம். உருவிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சு நல்லா வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதக்கக்கூடாது. பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டு கீரையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வந்து கீரையும் அதோடு சேர்த்து வதக்கிடலாம். ஸோ அப்போ வந்து கீரையும் நல்லா வதங்கிடும், நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். ஸோ மஞ்சள் தூள் வந்து நம்ம கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும். ஸோ பச்சை நிறத்திலே இருக்கும் நமக்கு சமைச்சதுக்கப்புறமும். ஸோ நம்ம இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டு ஆற வைத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி புளியை கொஞ்சம் சேர்த்துப்போம். அதை தனியும் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிட்டோம். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் நேரம் இதை வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து முருங்கைக்கீரை தொக்கு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு.